ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லெர்ன் செய்ய வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்த லா சாப்டரோட சம்மரைஸ் வெர்ஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா டெபாசிட். ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் பை கம்பெனிஸ். ஸோ இந்த சாப்டர் தான் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக என்னது, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஒன் ஸ்ட்ரெச்சில் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ டெபாசிட் சாப்டர் வில் பி ஓவர். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், என்ன ஆக்சுவலாக அந்த டெபாசிட் சாப்டர் எதுக்கு அப்படின்னு ஒரு குட்டி ஓவர் வியூ நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்காக தான் இந்த டாபிக்லாம் படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பல்ப் எரியும், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது, என்கிட்ட காசு இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு என் கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டே என்ன பண்ணுவேன்னா கேட்பேன் போயிட்டு, ஓகேவா? அப்படி அவங்கள்ட்ட இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், பப்ளிக் கிட்ட போய் கேட்பேன். என்ன பண்ணுவேன், பப்ளிக் கிட்டே கேட்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க ஓகே ஓகே சரி நான் பணம் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, ஓகேவா? இவங்க கொடுக்குற பணம் நார்மலாக டெபாசிட் ஆகும். பட் எல்லா டைமும் டெபாசிட் தான், இவங்க கொடுக்குற அமௌண்ட்டு எனக்கு டெபாசிட் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த டெஃபினிஷன் நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெபாசிட்னா என்னன்னா, பொதுவாக எந்த அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம், வாட் இஸ் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணாலும் இன் ஃபார்ம் ஆஃப் லோனாக இருக்கலாம், இன் ஃபார்ம் ஆஃப் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை எனி அதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பொதுவாக கொடுத்துருப்பாங்க இதோடைய டெஃபினிஷன். ஸோ அப்படி பார்க்குறப்போ மேலோட்டமாக இந்த டெஃபினிஷன் இருக்கனால நான் என்ன ரிசீவ் பண்ணாலும் அது டெபாசிட் தான் அப்படின்னு நான் நார்மலாக எடுத்துக்கலாம். பட் இவங்க கொடுக்குறதுல இந்த லிஸ்ட் இருக்குது, நாட் ஏ டெபாசிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ அது டெபாசிட் ஆகாதா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செக்ஷன், அதாவது இந்த செக்மெண்ட் நம்ம படிக்கிறோம், சரியா? ஓகே, சரி இது டெபாசிட் ஆகலை, ஆயிடுச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ டெபாசிட் ஆயிடுச்சு, எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? அதாவது நம்ம இப்போ மெம்பர்ஸ் கிட்ட போகிறேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ், அந்த ப்ராசஸ் எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது தான் எந்தது, இந்த அக்செப்டிங்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃப்ரம் மெம்பர்ஸ். இந்த செக்ஷன் நம்ம படிப்போம், சரியா? இப்போது மெம்பர்ஸாக இருக்கிறனால ஓகே. இப்போ இது பப்ளிக்காக இருந்தால் எல்லாருமே, எல்லா கம்பெனிஸ், எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸும் போய் என்ன பண்ண முடியும், பப்ளிக்கில் போய் இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது, சரியா? ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்னதுன்னா, எல்லா கம்பெனியுமே எடுத்தோடனே பப்ளிக் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அவங்க கதை போய் தட்ட முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா தான் என்னென்னா இந்த எலிஜிபிள் கம்பெனி. ஸோ இந்த எலிஜிபிள் கம்பெனி நம்ம அதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ இந்த க்ரைட்டீரியா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் டேரெக்டாக என்ன பண்ண முடியும், ஒரு கம்பெனி போய் பப்ளிக் போயிட்டு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பணம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அதான் அக்செப்ட் பண்ணுறது, டெபாசிட்டாக அக்செப்ட் பண்ணுறது, அவங்க கொடுக்குறத அக்செப்ட் பண்ணுறது, பணம் கொடுக்குறாங்க கேட்டோன்னே அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ அப்போ எந்த கம்பெனி, எலிஜிபிள் கம்பெனியில் சாட்டிஸ்ஃபை ஆன மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பப்ளிக்கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு செக்ஷன் நம்ம பார்ப்போம். மெம்பர்ஸ்டேருந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது, பப்ளிக்டேருந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ரெண்டு ப்ராசஸுமே இருக்கும், ப்ரொவிஷன்ஸுமே இருக்கும், சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆகுதுல்ல, இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி மெம்பர்ஸு பப்ளிக்கிட்டலாம் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி போயிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் ஒரு அம்மா கேட்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், சரி உங்களுக்குலாம் பேங்க்லேயே 6% தான் தருவாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க, ஆனால் நான் உங்களுக்கு 12% தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நம்பி தான் அவங்க கொடுத்துட்டாங்க எனக்கு பணம், சரியா? இப்போ என்ன ஆகுது, அப்படியே டேஸ் ஆக 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 ரீபேமெண்ட் ஸ்டேஜ் வருது. ரீபேமெண்ட் ஸ்டேஜ் வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், கொடுக்கவே இல்லை உங்களுக்கு அமௌண்ட்டு, ஓகேவா? என்னது, கொடுக்கவே இல்லை அமௌண்ட்டு, ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பப்ளிக்லாம் ஏமாந்தக்கூடாது, மெம்பர்ஸ்லாம் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த மெம்பர்ஸையும் பப்ளிக்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த சாப்டரே இருக்கும், ஓகேவா? அதுக்காக தான் பப்ளிக்கில் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பப்ளிக்கில் ஏமாந்துடக்கூடாது, பப்ளிக்கை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலிஜிபிள் கம்பெனியே. ஸோ இந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் தான் என்ன ஆவாங்க, அவங்க பப்ளிக் கிட்ட போய் கேட்கவே முடியும், சரியா? ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம இதில் எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் நான் ஏமாத்துறனால எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன், ஓகேவா? ஓகே, நான் இது 2014 ஏப்ரலுக்கு முன்னாடி டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா அப்போ என்னென்ன ஸ்டேஜ், அதாவது ஓல்டு டெபாசிட். ஸோ அப்போ நான் அதை ரீபே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன எனக்கு ப்ரொவிஷன் அப்படின்றது தான் இது. அவ்வளோதான் இந்த லெசனே. இதுதான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இதான் ஓவர் வியூ, ஓகேவா? ஈஸியாக போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, டெபாசிட்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தாச்சு, எனி டைப் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் மணி இந்த ஃபார்ம் ஆஃப் லோன், இந்த ஃபார்ம் ஆஃப் டெபாசிட், இது எனி அதர் ஃபார்ம், அது டெபாசிட் சொல்கிறாங்க, சரியா? எது டெபாசிட் இல்லையோ அதை தவிர இது எல்லாமே டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ எது டெபாசிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, ஸோ அதே தான் நான் திரும்ப சொல்லிக் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸோட கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், சரியா? ஸோ அதை மட்டும் சொல்லிக் கொடுத்துறேன். ஸோ அப்போ இந்த சிங்கிள் பிக்சரில் இருக்குல்ல, இந்த சிங்கிள் பிக்சரில் இருக்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஆல் ஞாபகம் இருந்துச்சுன்னா நாட் ஏ டெபாசிட், ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துலையும் ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இப்படி இருந்தால் அது மட்டும் டெபாசிட் அப்படின்னு சொன்னேன்னா அதை மட்டும் நல்லா கவனிக்கணும், சரியா? ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் நாட் ஏ டெபாசிட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு யார், கவர்மெண்ட், ஓகேவா? இங்கே இருக்கவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது, தெரிஞ்சிடும் அது என்ன டென்ஸ்னு. ஓகே, டன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஆக்சுவலாக என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தானா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர மணி மட்டும் தான் நாட் ஏ டெபாசிட்டான்னு கேட்டால் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது, அண்ட் தென் வேறு என்ன அமௌண்ட் நாட் ஏ டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ்
அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து கிராண்ட் ஆனாலும் அது நாட் ஏ டெபாசிட். அது நாட் ஏ டெபாசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் சோர்சஸ். ஓகேவா? நான் ஆக்சுவலாக இது வந்து ஏரோப்ளேன் மாதிரி போட்டேன், பிளெயின் மாதிரி போட்டேன். ஆனால் இது என்னென்னா டால்ஃபின் மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே. என்னது ஃபாரின் சோர்சஸ். ஸோ ஃபாரின் சோர்சஸ்லேருந்து வர அமௌண்ட்டு இது என்னது நாட் ஏ டெபாசிட். அப்படிப்பட்ட அந்த ஃபாரின் சோர்ஸும் என்னென்னா இருக்கும், இந்த மாதிரி வந்து ஃபாரின் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் பேங்காக இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் இன்ஸ்டியூஷன், வேர்ல்டு பேங்க்கு, இந்த மாதிரிலாம் இருக்கலாம், ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ் இருக்கலாம், ஃபாரின் சிட்டிசன்ஸ் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஃபாரின் சோர்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு நார்மலான லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இந்த மாதிரி வந்து சப்சிடரி பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபைட் பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேங்க்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுற அந்த மாதிரியான லோன் அமௌண்ட்டு என்னது நாட் ஏ டெபாசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் என்னது கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஓகே. ஸோ கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி வந்து அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஆர்பிஐ சொல்கிற மாதிரி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆர்பிஐ சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பர்ஸோ அதுக்கு ரிலேட்டடான சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட்டும் நாட் ஏ டெபாசிட். ஸோ இப்போ 4 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் கம்பெனி சேல்ஸ். நெக்ஸ்ட் என்னது இன்டர் கம்பெனி சேல்ஸ். ஸோ இன்டர் கம்பெனி அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பெனி இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனதர் கம்பெனி இவங்கள்ட்டேருந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறது என்னது நாட் ஏ டெபாசிட். இது என்னது இன்டர் கம்பெனி டெபாசிட். சரியா? ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி. நெக்ஸ்ட் என்னது அப்ளிகேஷன் மணி. இதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது இதில், நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணி அண்ட் தென் அட்வான்ஸ் கொடுக்குறது அலாட்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரிலாம் அமௌண்ட் இருக்கும்ல. இதெல்லாம் நார்மலாக நம்ம கம்பெனிஸ் ஆக்கில் நார்மலாக என்ன பிடிச்சிருப்போம், இது வந்து இந்த மாதிரி 60 டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணல அப்படின்னா 60 டேஸில் அலாட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 15 டேஸ்க்குள்ளே அது ரீஃபண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், ரீஃபண்ட் பண்ணிடணும்னு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 60 டேஸ் அலாட் பண்ணல, இதுலேருந்து 15 டேஸ் கணக்கு ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ அந்த மாதிரி 15 டேஸும் முடிஞ்சிருச்சு, அப்பயும் அவங்க ரீஃபண்ட் பண்ணலை, என்ன பண்ணலை, நாட் ரீஃபண்டட் அப்படின்னா ஸோ அது என்ன ஆகிரும், இந்த இடத்துல டெபாசிட்டாக ஆகிரும். என்ன ஆகிடும், டெபாசிட்டாக ஆகிரும். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு 60 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணல, அலாட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 15 டேஸில் அவங்க ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா அது டெபாசிட் ஆகிடும். ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் எ டெபாசிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டர். நெக்ஸ்ட் என்னது டேரக்டரு. ஓகேவா? அந்த டேரக்டரோ இல்லை அவங்க ரிலேட்டிவோ ஏதாவது அமௌண்ட் தராங்கன்னா இட்ஸ் நார்மலாக பார்க்குறப்போ இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். நார்மலாக பார்க்குறப்போ இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். பட் இது எப்போ நல்லா ஒத்து பாருங்க, எப்போ நல்லா நார்மலாக நாட் ஏ டெபாசிட்னு ஆகும்னா இவங்களுடைய ரிலேட்டிவோ சரி என்ன பண்ணியிருக்கணும், ஃபர்னிஷ் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ என்ன பண்ணணும், ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்மை என்ன பண்ணணுங்க, ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். அதில் என்ன போட்டிருக்கணும், இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே கடன் இல்லை, நாட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் ஆர் லோன் ஃபண்டு, இந்த மாதிரி கடன் வாங்கி நான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்ற ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், இது டெபாசிட் ஆகிடும். ஸோ இதில் என்ன இருக்கணும், அந்த அமௌண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கணும், போர்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஓகே. இதுதான் வந்து டேரக்டர் ரிலேட்டட் பாயிண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் என்னது பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். இந்த பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் பற்றி என்ன ஒரு பாயிண்ட் ஸ்பெஷலாக இருக்கும், இந்த பாயிண்ட்லாம் நல்லா க்ரூஷியலாக கவனிங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸு நான் வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ளே கன்வெர்ட் ஆகிடும் ஷேரா அப்படின்னா என்னது, கன்வெர்ட் ஆகிடும் ஷேரா அப்படின்னா என்னது, இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் போட்டிருப்போமா ஷெடியூல் 3 படி. ஸோ அதில் இன்டான்ஜிபிள் அசட் சொல்லலை, இன்டான்ஜிபிள் அசட்டை நான் இங்கே சொல்லவே வரலை. டான்ஜிபிள் அசட்டை ஃபஸ்ட்டு சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னது ஃபர்ஸ்ட் சார்ஜ் செக்யூர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி செக்யூர் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் செக்யூர் பண்ண அந்த ஒரு அசட்டு இங்கே அவங்க செக்யூரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த பாண்டோ டிபெஞ்சரோ வந்து கம்பல்சரி கன்வெர்ட்டிபிள் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சாலோ, இல்லை இந்த பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர் வந்து செக்யூர்ட் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ், அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து ஷெடியூல் 3 இருக்கப்பட்ட அந்த ஒரு சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் அசட்டு இன்டான்ஜிபிள் அசட் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட்டும் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். சரியா? இப்போ இந்த சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல, இந்த சார்ஜ் அமௌண்ட்டு இந்த அசட்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல,
அசட்டோட வேல்யூ இந்த மாதிரி ரீவேல்யூ ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இதான் அசட்டோட வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அசட்டோட வேல்யூ இந்த சார்ஜோட அமௌண்ட் எக்ஸீட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த அசட்டோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும் சார்ஜோட வேல்யூட. சரியா? ஓகேவா? ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த எம்ப்ளாயோட கொடுக்குற அமௌண்ட், அதாவது இந்த எம்ப்ளாயி இப்போ கொடுக்குறாருல, இந்த எம்ப்ளாயி இப்போ கொடுக்குற அமௌண்ட்டும் என்னவா இருக்கக்கூடாது, அவருடைய ஆனுவல் சேலரியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ? ஆனுவல் சேலரி. இது எப்படி தெரியுமா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதம் சேலரி இவ்வளோ, இல்லைனா 6 மாதம் சேலரி இவ்வளோ அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கணும். வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண சேலரியோட இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது டெபாசிட் ஆகிடும். சரியா? இப்போ நாட்டி டெபாசிட்னா என்ன இருக்கணும், இந்த ஆனுவல் சேலரியோட என்ன பண்ணணும், இந்த அவர் கொடுக்குற அமௌண்ட் கம்மியாக இருந்தால் தான் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். கம்மியாக இருந்தால் தான் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மணி. எந்த ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் அமௌண்ட்டாக இருந்தாலும் அது இந்த ட்ரஸ்ட் மூலமாக ரிசீவ் பண்ணப்படுது அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அட்வான்சஸ். என்னது? அட்வான்சஸ். ஸோ அட்வான்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, அண்ட் தென் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் இன் ஃபேவர் ஆஃப் கான்ட்ராக்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஓகே டன். இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அதாவது கேபிட்டல் குட்ஸ்க்காக கொடுக்கறது, இந்த 3 ரொம்ப முக்கியம். எது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் குட்ஸ், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து வாரண்டி மெயின்டெனன்ஸு. இந்த வாரண்டி மெயின்டெனன்ஸும் எப்படி இருக்கணும், பீரியட் மோர் தேன் இந்த மாதிரி இப்போ 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 5 இயர்ஸும் இருக்குது, 4 இயர்ஸும் இருக்குது, பட் 6 இயர்ஸ் கிடையாது. புரியுதா? இப்போ இது வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட் ஆர் காமன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா? டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ் சோஷியல் செக்டரல் ரெகுலேட்டர் அண்ட் தென் கவர்மெண்ட் டைரக்ஷன், இவங்க மூலமாக அலோவ் பண்ணப்படுற அந்த அட்வான்ஸு. நெக்ஸ்ட் பப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரியான அட்வான்சஸ் எதுவுமே நாட் ஏ டெபாசிட். பட் நான் சொன்னல 3, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ், இது 3த்துக்கு மட்டும் என்ன அட்வான்சஸ் அப்படின்னா இது 3த்துக்குமே இவங்க 3மே வந்து பெர்மிஷன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஸ்டின் அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ப்ரொவிஷன், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ட்டையோ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டரையோ இப்போ நம்ம பெர்மிஷன் வாங்கினா தான் உண்டு அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான அட்வான்சஸ் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து லேக் ஆஃப் பெர்மிஷன், அதாவது இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து அவங்க கொடுக்கல இந்த மாதிரி, அதனால நம்ம ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. எந்த ரீசனால? லேக் ஆஃப் பெர்மிஷன்னால இந்த மாதிரி ரீஃபண்ட் ஏற்படுது. ஸோ அப்போ அந்த 15 டேஸ்க்குள்ளே என்னது 15 டேஸ்க்குள்ளே அது ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் என்ன ஆகிடும், அது அந்த 15 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். அப்படி அந்த 15 டேஸ்க்குள்ளே அவங்க ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா அது டெபாசிட் ஆகிடும். அது என்ன ஆகிடும்? டெபாசிட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த 3 கேட்டகரி மட்டும் இருக்கா, இந்த 3 கேட்டகரி லேக் ஆஃப் பெர்மிஷனால் ரீஃபண்ட் பண்ணுற அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்படி அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா அது டெபாசிட்டாக ஆகிடும்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் என்னது? ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ அந்த நான் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு இவங்க 3 பேர் ப்ரமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே டன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னா, பேங்க், என்ன பேங்க் வச்சுக்கலாம், சும்மா ஏதாவது ஒரு பேங்க் சொல்லுங்கள். சரி, சும்மா நம்மளே ஒரு பேங்க் வச்சுப்போம், யூனிவர்ஸ் பேங்க். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி யூனிவர்ஸ் பேங்க் கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 crore வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ 1 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பேங்க் யார்? இங்கே லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இவங்க யார்? இவங்க 3 பேரும் ப்ரமோட்டர்ஸ். ஓகே. இந்த பேங்க் என்ன சொல்லுது, இந்த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 1 crore கடன் கொடுத்தது இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, ஆளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் 10% வந்து என்ன பண்ணுங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, இந்த 1 crore ஆளுக்கு 10% என்ன பண்ணுறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கம்பெனிக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது இந்த சீனில், இந்த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் இவங்க சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரமோட்டர்ஸ் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, அதுதான். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொவிஷனே ஆக்சுவலாக. அதனால என்ன ஆகிடுது இந்த இடத்துல, இட்ஸ் நாட் ஏ டெபாசிட் ஆகிடும். பட் இதையே அவங்க ஒன்ஸ் ரீபே பண்ணிட்டாங்க, என்ன ஆகிடுது, ரீபே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ அது என்ன ஆகிடும், டெபாசிட் ஆகிடும். ஒன்ஸ் ரீபேட் அப்படின்னு என்ன ஆகிடும், டெபாசிட் ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி நிதி கம்பெனி அண்ட் தென் சிட் ஃபண்ட் சப்ஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், இது மூலமாலாம் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் என்னது, நாட் ஏ டெபாசிட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே 25 lakh ஆர் மோர்
இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். ஓகேவா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்து அவங்க 25 lakh ஆர் மோர் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பை வே ஆஃப் என்னது, ஒன்று கன்வெர்ட்டபிள், ஃபியூச்சரில் நான் இதை வந்து ஈக்விட்டியாக மாற்றிப்பேன், ஈக்விட்டி ஷேரா அப்படின்னும், அப்படி இல்லைனா நான் இது வந்து 10 yearsக்குள்ளே ரீபே பண்ணிடுவேன், என்னது 10 yearsக்குள்ளே ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாலும் இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். ஓகேவா, ஃபர்தர் இது 25 lakhக்குள்ளே தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து 11 years 12 yearsன்னு ஆகுது அப்படின்னா அது டெபாசிட் ஆகிடும். ஓகேவா, நல்லா பாருங்கள், 10 yearsக்குள்ளே ரீபே பண்ணுற மாதிரி, 10 yearsக்குள்ளே இந்த மாதிரி என்ன ஆயிடணும், ரீபே பண்ணிடணும். கன்வெர்ட்டபிள் ஒன்று ஃபியூச்சரில் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, அண்ட் தென் 25 lakh ஆர் மோர். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ அது நாட் ஏ டெபாசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிரும் யூ மட்டும் வராது, அதிரும் தான். அதிரும் ஃபண்ட்ஸ். என்ன அதிரும் ஃபண்ட்ஸ், என்னென்ன இருக்குது இந்த அதிரும் ஃபண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், டொமஸ்டிக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. ஓகேவா, தென் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது என்னது, இந்த அதிரும் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த அதிரும் ஃபண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டெபாசிட் எடுத்துக்கூடாது, இட்ஸ் நாட் ஏ டெபாசிட். ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நாட் ஏ டெபாசிட். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ்லாம் வந்துச்சுல, இந்த மாதிரி இன்டர் கம்பெனி, அதுக்கப்புறம் ஷேர் அப்ளிகேஷன், அந்த அலாட்மெண்ட் மணி அந்த வந்து 15 daysக்குள்ளே வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணுறது. ஸோ அது 15 daysக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நாட் ஏ டெபாசிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அது 15 daysக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணலை அப்படின்னா அது டெபாசிட் ஆகிடும், ரீஃபண்ட் பண்ணால் தான் அது நாட் ஏ டெபாசிட். அதுக்கப்புறம் வந்து இந்த டேரக்டர் ப்ரொவிஷன், அப்புறம் இந்த கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர், பாண்ட் டிபெஞ்சர், இந்த மாதிரி இது எம்ப்ளாயி அட்வான்சஸ், அப்புறம் எதுக்கெலாம் நான் ரொம்ப வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே எக்ஸாமில் வரும். ஓகேவா, அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பார்த்தாச்சு, நாட் ஏ டெபாசிட்டும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா எலிஜிபிள் கம்பெனி. நான் என்ன சொன்னேன், இந்த எலிஜிபிள் கம்பெனி க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து ஒன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் என்னது, அந்த மாதிரியான கம்பெனி தான் என்ன பண்ண முடியும், பப்ளிக்கிட்டேருந்து அமௌண்ட் அதாவது டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதில் என்ன அந்த க்ரைட்டீரியா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி என்ன கம்பெனி, லிமிட் என்ன, லிமிட் வந்து கிராஸ் ஆயிடுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் அதை கரெக்டாக பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த அட்லீஸ்ட் இதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, சரி என்ன தெரியுமா பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருக்கணும். என்னவா இருக்கணும், பப்ளிக் கம்பெனியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு லிமிட் பார்த்தீங்கன்னா அதோட நெட் ஒர்த்து 100 crore ஆர் மோர் இருக்கணும், அப்படி இல்லைனா டர்ன் ஓவர் 500 crore ஆர் மோர் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷனை என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். எதை ஆப்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரியர் கன்சென்ட்டை ஆப்டெயின் பண்ணியிருக்கணும். எதை ஆப்டெயின் பண்ணியிருக்கணும், ப்ரியர் கன்சென்ட். ஓகேவா, ஸோ ப்ரியர் கன்சென்ட் ஆப்டெயின் பண்ணி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எங்கள் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் அதை பண்ணி அதை என்ன பண்ணணும், ஆர்ஓசிலேயே என்ன பண்ணிடணும், ஃபைல் பண்ணிடணும். இதில் சப்போஸ் இந்த மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட லிமிட் அதாவது 181C அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த லிமிட்குள்ளே அது வந்துருச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் தேவையில்லை, ஆர்டினரி ரெசல்யூஷனே என்னது சஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை எதுக்கு சொல்கிறாங்க, எலிஜிபிள் கம்பெனிக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எலிஜிபிள் கம்பெனினாலே 100 500 அப்படின்றத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அந்த டேர்ன் ஓவர் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி என்னது அந்த டேர்ன் ஓவர் வந்து என்னது எக்ஸீட் ஆனிச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், அவங்க எலிஜிபிள். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸா இல்லை ஆறான்னு கேட்டிங்கன்னா ஒன்று நெட்வொர்க் அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைனா டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கணும். சரியா, ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷனும் நிறைய இடத்துல வரும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கிடையாது, ஆர் தான். ஒன்று நெட்வொர்க் அதிகமாக இருக்கணும், இல்லைனா டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, டன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, என்ன நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராசஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுனாவே லெசன் ஓவர். இதெல்லாம் வந்து 2 minutes முடிஞ்சிடும். சரியா, ஸோ இப்போ ப்ராசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத காரணமே இந்த ப்ராசஸ்னால தான். ஓகேவா, என்னென்னா இந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ், பப்ளிக் ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 25 பாயிண்ட் அந்த ப்ரொவிஷனில் இருக்கும். 25 or 25 ப்ளஸ் ஆகிடணும். பட் இது இவ்வளோ பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். சரியா, அதனால் இந்த லெசன் வந்து நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா நாட் ஏ டெபாசிட், எலிஜிபிள் கம்பெனி இது மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகே, பட் இதோட ஆக்சுவலாக இது இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகேவா, என்னென்ன சொல்லவா, ஃபஸ்ட் வந்து ஃப்ரம் மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ் கிட்டேருந்து வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறப்போ இதில் 25 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பார்க்காதீங்க. அது வந்து ஒரு ஸ்டோரி மாரி. நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சா அதாவது நீங்கள் வந்து இப்போ மெம்பர்ஸ் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ண போகிறீங்க டெபாசிட்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ மெம்பர்ஸ்டேருந்து அக்செப்ட் பண்ண போகிறேன், நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜென்ரல் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவேன். ஸோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு சர்க்குலர் வந்து ரெடி பண்ணுவேன். இந்த சர்க்குலர் தான் எனக்கு வந்து ஒரு ஆயுதம் மாதிரி. இதில் தான் நான் சொல்லவே போகிறேன். என்னென்ன விஷயம்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா
என்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இதுதான், என்னோட கிரெடிட் ரேட்டிங் வந்து இதுதான். ஸோ இவ்வளோ டெபாசிட்டர்ஸ் வந்து இருக்காங்க டோட்டலாக. ப்ரீவியஸ் நான் இதுக்கு முன்னாடி டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான டியூ எவ்வளோ, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்ன லாங்குவேஜில் கொடுப்பேன்? நான் என்ன லாங்குவேஜில் கொடுப்பேன்னா என்னோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் ப்ளஸ் வெர்னாகுலர் நியூஸ் பேப்பரில் கொடுப்பேன். ஓகேவா? நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் கம்பெனிஸ் ஆக்டில், கரெக்டாக? வெர்னாகுலர் நியூஸ் பேப்பரில் கொடுப்பேன். சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இதுலேயும் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம இதை இஷ்யூ பண்ணணும் இந்த சர்க்குலர்னா, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் ஆர் எலக்ட்ரானிக் மோடில் நான் இஷ்யூ பண்ணுவேன். சரியா? ஓகே. ப்ளஸ் இப்போது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சர்க்குலர்லாம் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ROCயில் எப்போதும் போல் ஃபைல் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் எல்லாம் என்ன டேஸ் இருக்கோ அதே தான், இங்கேயும் வந்து 30 days இருக்குது. சரியா? சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில், என்னது, ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட், ஷெட்யூல்டு பேங்க் அதுவும். ஓகேவா? ஸோ ஷெட்யூல்டு பேங்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன், DRR அக்கௌண்ட். DRR அக்கௌண்ட்னா என்னது? DRR அக்கௌண்ட் டெபாசிட்டரி டெபாசிட்டரி ரீபேமெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட். என்னது? டெபாசிட்டரி ரீபேமெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட். இதில் நான் எவ்வளோ பர்சன்டேஜாவது வச்சிருக்கணும் அப்படின்னா 20% இதில் வச்சிருக்கணும். அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கணும், அதில் ஆக்சுவலாக எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கோ அந்த டெபாசிட்ஸில் 20% நான் என்ன பண்ணியிருக்கணும், இதில் வச்சிருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கணும்? 20% ஆஃப் டெபாசிட் மெச்சூரிங்காவது நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பர்சன்டேஜ் அளவு இந்த அக்கௌண்ட்டில் நான் வச்சிருக்கணும். சரியா? ஸோ இதில் வச்சிருக்கேன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் எந்த ஒரு கம்பெனிஸ் ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ்லையுமே நான் மீறலை. ஸோ எதுலையுமே நான் இது வரைக்கும் டிஃபால்ட்டே ஆகலை. அப்படின்னு எதுலேயும் ஒரு விஷயத்தில் ஆயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயமும் ஆகி அதை நான் வந்து கரெக்டாக குட்டாக மாற்றி 5 years முடிஞ்சிருச்சு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஆல்ரெடி நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன், பட் ஆனால் அதை நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன். சரி பண்ணி எப்போ ஆகுது, 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ எதுவுமே பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், 5 வருஷம் கழிச்சு முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டை நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து இவ்வளோ டெபாசிட்னு இருக்கும். கரெக்டாக? இவ்வளோ டெபாசிட்டில் என்னால் வந்து பாதி அளவுக்கு தான் என்னால் செக்யூரிட்டி கொடுக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட் வந்து 20 crore வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10 crore தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது என்னது, அன்செக்யூர்டு டெபாசிட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அன்செக்யூர்டு டெபாசிட். இதே கரெக்டாக நான் 20 crore மேலே இருக்க அசட்டே நான் வந்து என்ன பண்ணுறேன், செக்யூரிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்போ அது என்னது, செக்யூர்டு டெபாசிட். என்னது? செக்யூர்டு டெபாசிட். இதுதான் ப்ரொவிஷன் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரீபேமெண்ட் நான் எப்படி பண்ணணும், ரீபேமெண்ட் இந்த டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஓகேவா? சரி, பே பண்ணால் ஓகே. நான் அப்போ ஃபெயில் ஆகிட்டேன், பே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ ஓகே. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேனே, இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி நான் ரீபே பண்ண ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், பெனல் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ரீபேமெண்ட் பண்ணுறேன்ல, இது ரீபேமெண்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த DRR அக்கௌண்ட் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம், இந்த டெபாசிட் ரெசிப்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெபாசிட் ரீபேமெண்ட் ரெசிப்ட் அக்கௌண்ட் தான் ரன் பண்ணுறோம். இது 20% வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். பட் இந்த 20% ஆஃப் அமௌண்ட்டோ இல்லை இந்த DRR அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டையோ நான் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒன்லி ஃபார் திஸ் டெபாசிட் ரீபேமெண்ட்டுக்கு மட்டும்தானே என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ டென்யூர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெபாசிட்னு நான் அக்செப்ட் பண்ண போகிறேன் மெம்பர்ஸ்ட்டை. ஸோ இப்போ நான் டென்யூர்னு பார்த்தீங்கன்னாவே என்ன ஆகும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், 6 month. ஓகே. என்னது 6 monthக்கு மேலே இருக்கிற டெபாசிட்டாக தான் நான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அந்த 6 monthக்கும் அப்படியே போயிட்டே இருக்கலாமானா இல்லை, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என்னதுன்னா 36 month. ஸோ குறைஞ்சபட்சம் 6 month இருக்கணும், அதிகபட்சம் 36 month இருக்கணும். ஓகேவா? இது புரியுதா? டெபாசிட்னு வரப்போ நான் ரீபே பண்ணுறப்போ இந்த டெபாசிட்டோட வேலிடிட்டி எப்படி இருக்கணும், 6 month ஆர் அதாவது 6 month மேலே இருக்கணும், ஆனால் 36 monthக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அது இவ்வளோதான் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறப்போ அது என்ன ஆகிடும், டெபாசிட்டே ஆகாது. கரெக்டாக? இப்போ 6 monthக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது டெபாசிட் ஆகும். பட் இதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு சில எக்ஸப்ஷனில் 3 month வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 month. ஓகேவா? இப்போ வந்து அது ஒரு ஷார்ட் டேர்ம் டிமாண்ட், ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 3 monthக்குள்ளேயும் இருக்கலாம். அது என்னென்ன கேசஸில், என்னோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் இதெல்லாம் ஆட் பண்ணி அதில் 10% நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ நான் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, இந்த அமௌண்ட்டை விட டெபாசிட் அமௌண்ட் அதிகமாக போகக்கூடாது, கம்மியாக இருக்கணும். அப்போனா தான் எனது 3 month டைம் வந்து நம்மளுக்கு வேலிட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இதான் என்னென்னா டென்யூர் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ்.
இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு சேம் அதே பெய்டு ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் இதில் 35% என்னது டெபாசிட் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் அமௌண்ட்டு அவ்வளோதான். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸ். ஓகேவா? இதே ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ஆஃப் த சேம். இதே 3 திங்ஸில் 100%, அதாவது முடிஞ்சு ஆட் பண்ண என்னவோ அவ்வளோதான், அந்த அளவுக்கு வந்து டெபாசிட் வந்து வாங்கிக்கலாம். இதில் என்னென்னா ஐஎஃப்எஸ்சி பப்ளிக் கம்பெனி வந்து என்னென்னா அதுவும் வந்து 100% தான். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்னே வருது. டெபாசிட் ட்ரஸ்டின்னு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெபாசிட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா. ஓகேவா? 10 டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, மொத்த டெபாசிட்டர்ஸ் எவ்வளோ வேணுமோ இருக்கட்டும். பட் அதில் 10% ஆர் 1/10 ஆஃப் த டெபாசிட்டர்ஸ் வந்து எனக்கு இன்னும் வரல பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இவர் சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா மெம்பர்ஸ் அதை சார் எல்லா டெபாசிட்டர்ஸுக்கும் கால் பண்ணி மீட்டிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இவர் வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் என்னென்னா இவ்வளோதான் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, சீலிங் ஆஃப் பர்சன்டேஜ் ரேட்டு. ஸோ அந்த ரேட் வந்து ஆர்பிஐ, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம். இது என்னென்னா இப்போ ஒரு டெபாசிட்டர் இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், இதில் இவங்க வந்து இவங்களோட டெபாசிட் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதோட என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி எதுவும் கடன் வாங்கி கொடுக்கல அப்படின்றத டிக்ளேர் பண்ணி அந்த ஃபார்மையும் கொடுக்கணும். இதான் வந்து இந்த பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் நேம்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், 3 தான் வந்து இருக்கலாம். எவ்வளோ இருக்கலாம்? 3 தான் வந்து இருக்கலாம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன். சப்போஸ் நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு பேமெண்ட் வரணும்னு இருக்குது, ஆனால் நான் செத்து போயிட்டா இவங்க தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை வந்து சொல்கிறது அந்த நாமினேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெசிப்ட். இந்த மாதிரி வந்து அமௌண்ட் இந்த மாதிரி வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், ஃபிக்ஸ் ஆகுமா? ஸோ அதில் 21 டேஸில் என்ன பண்ணணும், ஒரு ரெசிப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் நோ, பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் வரும், இது நார்மலாக இந்த பர்சன் இந்த வந்து ப்ரொவிஷன் அப்படின்னா இதுக்குள்ளே வர ப்ரொவிஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது யாரோட ப்ராசஸ் இப்போது, இந்த டெபாசிட்டு நான் என் மெம்பர்ஸ் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னது, இந்த டெபாசிட்டை நான் மெம்பர்ஸ் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறேன்னா இதை வந்து சும்மா ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். மெம்பர்ஸ்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இதே பப்ளிக்கிட்டேருந்து டெபாசிட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன, இப்போது மெம்பர்ஸ்லேருந்து எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி வந்து ப்ரொவிஷன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிஜிபிள் கம்பெனி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பப்ளிக்கில் வந்து என்ன பண்ண முடியும், டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியும்னு சொன்னேன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ பப்ளிக்லேருந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியப்படுத்தினோடனே கொஸ்டினில் என்ன பண்ணணும், நீங்கள் எலிஜிபிள் கம்பெனியா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் ரேட்டிங், என்னுடைய கிரெடிட் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதே நான் ஆப்டைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஆப்டைன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ தான் என்னுடைய டெபாசிட் அப்படின்னா நான் அதுக்கான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவேனா, ஸோ அதுக்கான அசட்டை வந்து நான் என்ன பண்ணிடணும், அந்த அசட்டை விற்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், நான் சார்ஜ் கிரியேட் பண்ணணுமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த அசட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா டேஞ்சிபிளாக மட்டும் தான் இருக்கணும், இன்டேஞ்சிபிள் அசட்டாக இருக்கக்கூடாது. நம்ம சார்ஜ் லெசனில் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் அளவுக்கு இருக்க பாயிண்ட்ஸ், அதனால க்ரூஷியலாக நோட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி டெபாசிட்டுக்குன்னு வரப்போ சார்ஜ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அசட் டேஞ்சிபிளாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம சார்ஜ் லெசனில் படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா அது சார்ஜ் கிரியேட் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம். நார்மலாக நான் ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் அது டேஞ்சிபிளாவோ இன்டேஞ்சிபிளாவோ இருக்கலாம், அதர்வைஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் டெபாசிட்டுக்கு நான் செக்யூரிட்டியாக ப்ரொவைட் பண்ண போகிறேன் இந்த அசட்டை, அதுக்காக நான் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அசட் டேஞ்சிபிளாக மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கணும், டேஞ்சிபிளாக இருக்கணும். இன்டேஞ்சிபிள் அசட்ஸாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு
சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்டான்ஜிபிள்ஸ்னா என்ன இருக்கும்? இந்த குட்வில், ட்ரேட்மார்க் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? செகண்டாக என்னன்னா, இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும்ல, இவ்வளோக்கு தான் வந்து நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கும்ல, இந்த டோட்டல் வேல்யூ, இந்த வேல்யூ அதிகமாக தான் இருக்கணும். ஓகேவா? இது எதோட அதிகமாக இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சோ அதோட அதிகமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் டெபாசிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை விட அதிகமான ஒரு வேல்யூ உள்ள ஒரு செக்யூரிட்டி வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்கு நம்ம காட்டணும். ஓகேவா? அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. என்னது? இந்த செக்யூரிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடாது. டெபாசிட் அமௌண்ட்டோட இதை அதிகமாக தான் இருக்கணும் செக்யூரிட்டி வேல்யூ. இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த அசட்டுக்குன்னு இப்போ இதுதான் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் தான் வந்து செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பில்டிங்கோடைய வேல்யூ இதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் வேல்யூ ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வேல்யூ பண்ணியிருப்பாங்களா? ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஸோ யார் வேல்யூ பண்ணியிருக்கணும்? ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் வந்து வேல்யூ பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க? இது என்ன அசட்டுனா, ஆஃபீஸ், அதாவது கம்பெனியோடைய மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரியா? விச் இஸ் ரூல் 6. என்னது? ரூல் 6. ஓகேவா? டன். இந்த 4 பாயிண்ட்டும் மறப்பீங்களா? மறக்கவே கூடாது. ஸோ இந்த ரூல் 6க்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து இருக்குது. அந்த கொஷினை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ அதில் வந்து பாருங்கள், அந்த கொஷினை ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஓகே. இந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் பார்த்தோம்ல, எங்கே பார்த்தோம்? அதாவது இந்த செக்யூரிட்டி வேல்யூ எவ்வளோக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த செக்யூரிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கணும் இந்த டெபாசிட் அமௌண்ட்டோடன்னு பார்த்தோம். அப்போ இந்த டெபாசிட் அமௌண்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணணுமா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணணுமா? இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணணும். சரியா? ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது நார்மலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக்கிட்டேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டென்யூர். நம்ம அங்கே என்ன டென்யூர் பார்த்தோம்? நார்மலாக 6 to 36, அப்படி இல்லைனா இந்த ஸ்பெஷல் கேசஸில் 3 month. அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் அதில் இருக்க மாதிரியே வந்து ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரியே அந்த ட்ரஸ்டி என்ன பண்ணுவார்? மீட்டிங்க்கு கூப்பிடுவார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மீட்டிங் கூப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் அதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? டிஆர்ஆர் அக்கௌண்ட் அதே மாதிரி 20%க்கு வந்து ஷெட்யூல் பேங்க், செப்பரேட் பேங்க்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேம் அதே மாதிரி சீலிங் ரேட் சொன்னேன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுறதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த சீலிங் ரேட் பர்சன்டேஜ் ஆர் ப்ரோக்கரேஜ் சம்திங், ஸோ அது வந்து என்ன இருக்கக்கூடாது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறத விட என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இவங்க வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. ப்ளஸ் அதோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி கடன் வாங்கி கொடுத்ததுலேருந்து கொடுக்கலன்னு. சேம் அதே மாதிரி ஜாயின் நேம்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் 3 தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னது? சேம் அதேமாரி நான் செத்து போயிட்டா இவங்க தான் நாமினேஷன். ஸோ அதேமாரி நாமினேஷன் நான் செத்து போயிட்டா இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க பண்ண டெபாசிட்டை அதே மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எல்லாமே முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் அதேமாரி என்ன பண்ணுவாங்க? ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுவாங்க. சேம் அதேமாரி ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? டன். அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ வந்து 75% ஆஃப் த ப்ராசஸ்ஸு நம்மளுக்கு இங்கே வந்து மெம்பர்ஸ்க்கும் சரி பப்ளிக்கும் சரி சிமிலராக தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ்? நார்மலாக நான் ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு சொன்னது என்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. கரெக்டாக? இப்போ என்ன கீ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இது வந்து மெம்பர்ஸ்கிட்டேருந்து, இது வந்து பப்ளிக்கிட்டேருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயமே இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னது? இதில் எந்த கம்பெனி, எனி கம்பெனி, பப்ளிக் ஆர் ப்ரைவேட், மெம்பர்ஸ்டேருந்து என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும்? அக்செப்ட் பண்ணிக்கலாம் டெபாசிட். பட் இந்த இடத்துல யார்? ஒன்லி எலிஜிபிள் கம்பெனி மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டேர்ன் ஓவர் இந்த மாதிரி ஏதாவது எலிஜிபிள் கிரைட்டீரியா இருக்கா? இல்லை. பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டாக? நெட்வொர்த்து 100 crore ஆர் மோர், டேர்ன் ஓவர் 500 crore ஆர் மோர், இதுதான் இருக்குது. கரெக்டாக? வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெசல்யூஷன். ஸோ நார்மலாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் என்னன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல ஆர்டினரி ரெசல்யூஷனே ஓகே, பட் இந்த இடத்துல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சொன்னேன்னா. ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல கிரெடிட் ரேட்டிங் இடத்துலயும் இருக்கணும்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். பட் இந்த இடத்துல பப்ளிக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மேண்டேட்ரி. ஓகேவா? இது ஒரு டிஃபரன்ஸ். வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சார்ஜ் கிரியேஷன் ஆப்ஷனல் தான். பட் இந்த இடத்துல சார்ஜ் கிரியேஷன் மேண்டேட்ரி. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது மேண்டேட்ரி. ஓகேவா? ஸோ சார்ஜ் கிரியேட் பண்ணுறது மேண்டேட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிட். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்னது 35% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் தென் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொன்னேன்னா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இது வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் லிமிட் ஃபார் மெம்பர்ஸா? கரெக்டா? பட் இந்த இடத்துல இவங்க வந்து மெம்பர்ஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பப்ளிக்டையும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க பப்ளிக்கிட்டையும் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ, அப்போ மெம்பர்ஸ் கிட்ட எவ்வளோ தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்? 10% தான். ஓகேவா? என்னது 10% தான். 10% ஆஃப் சேம் த்ரீ திங்ஸ் என்னது? ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ வந்து பப்ளிக் கிட்ட அப்படி பார்க்குறப்போ என்னது 25%. ஓகேவா? சேம் த்ரீ திங்ஸில். இப்போ புரியுதா? இதுதான் வந்து கீ ரொம்ப வந்து குரூஷியலான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? டன். இந்த இடத்துல பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருந்துச்சு. என்ன எக்ஸெப்ஷன்? அவங்க 100% வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? இல்லை, எக்ஸெப்ஷன் எதுவும் இல்லை. ஓகேவா? டன். இது வந்து அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்குன்னா அப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்? 35% பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்னது 35%, அதாவது பப்ளிக் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் இஷ்யூ பண்ணணும் தெரியப்படுத்துறதுக்குன்னு சொன்னா. ஸோ இந்த இடத்துல அந்த சர்க்குலர் யாருக்கு போகும்? மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் போகும். கரெக்டாக? பட் இந்த இடத்துல அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு பப்ளிக்கில் என்ன பண்ணுறாங்க? நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீயான டிஃபரன்சஸ் ரெண்டு சைடும். பட் மீதி எல்லா ப்ராசஸ் குட்டி குட்டி விஷயம் நிறையா சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? ஸோ அது எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ லெசன் கோயிங் டு பி ஃபினிஷ்ட் இன் ஃபியூ மினிட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே டன். ஸோ இதெல்லாம் மீறினா இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஸோ பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது கம்பெனியாக இருக்குது. என்னது? அது ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மினிமம் 1 crore. அப்படி இல்லைனா இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னா அவங்க என்ன டெபாசிட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் 2 times. இந்த ரெண்டு ஆன்சரில் விச் எவர் இஸ் லோவரோ அதான் மினிமம் அமௌண்ட்டு. மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 crore. அந்த 10 crore அது 10 crore வந்து என்னது பனிஷ்மெண்ட்டு. அதோட சேர்த்து அவங்க டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டணும். ஓகேவா? இதான் என்னது இன் கேஸ் ஆஃப் கம்பெனி. இன் கேஸ் ஆஃப் ஆஃபீஸர் அப்படின்னா அவருக்கு ஜெயிலு. ஸோ 7 வருஷம் ஜெயில். எவ்வளோ வருஷம் ஜெயிலு? 7 வருஷம் ஜெயிலு. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட். மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேக்ஸில் தான் வருது, விச் இஸ் 25 lakhs. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 crores. ஓகேவா? டன். இதை வேணும்னே பண்ணுறாங்க, வில்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னது? அண்டர் செக்ஷன் 447 படி பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராட். ஓகேவா? அவ்வளோதான் இந்த செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் ஓல்டு டெபாசிட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, கம்பெனிஸ் ஆக்ட் நியூ எப்போ வந்துச்சு? 2013. அது எப்போ எஃபெக்டிவாக ஆனிச்சு அப்படின்னா 1st April 2014. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ரீபே பண்ணியிருப்பாங்களா? அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ROC கிட்ட வந்து ஃபைல் பண்ணிடணும். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? RO கிட்ட ஃபைல் பண்ணிடுங்க ROCயில் வித்தின் எப்போ? 3 monthsக்குள்ளே. அப்போ வந்து 2014 3 months தான் முடிஞ்சிருச்சே. வெயிட் வரேன். அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரீபே பண்ணிவிடுங்க. அது எத்தனை வருஷத்துக்குள்ளே? அதுவும் 3 வருஷத்துக்குள்ளேயா? ஸோ அதான் 2014. அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்சிருச்சே. வெயிட், என்னன்னா 3 வருஷம் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ வந்து டெபாசிட் பீரியடோ ஆன் ஆர் அதுக்கு முன்னாடி விச் எவர் இஸ் இயர்லியரா. அப்போ என்ன ஆகும்? அந்த பீரியடு முடிஞ்சிருக்கும்ல. எப்படி பார்த்தாலும் ஒன்று இது இயர்லியராக இருந்திருக்கணும், இல்லை வந்து இந்த அமௌண்ட்டு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு எந்த டேட்டா இருந்தாலும் இந்த 3 years கிட்ட தானே இயர்லியர் இருக்கும். இதை விட அதுக்கப்புறம் வந்தாலும் ஸோ இதுதான் முடிஞ்சிருக்குமே. அப்புறம் என்ன இன்னும் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம்னா ஒன்றும் இல்லை. என்னன்னா அவங்க ட்ரிபியூனலில் வந்து அப்ளை பண்ணி எக்ஸ்டென்ஷன் டைம் பீரியட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், அவங்க டெபாசிட் அமௌண்ட்டு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் பார்த்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம்? எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் டைம் இப்போ வரையும் ஓடிட்டு இருந்திருக்குன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனால் என்ன ஆகுது? இந்த மாதிரி ரீபே பண்ணுறது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது ட்ரிபியூனல் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரிபியூனலோட எக்ஸ்டென்ஷன் டைம் லிமிட்லேருந்து இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன படிக்கிறோம்? இந்த ப்ரொவிஷனையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் irrelevant. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் எல்லா லெசனையும் படிச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்மளும் கீழ்பாக்கத்தில் போய் அட்மிட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ மினிமம் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 1 crore-லேருந்து 10 crore வரைக்கும். ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் சேம் 7 years. அப்படி இல்லைனா 25 lakhலேருந்து 2 crores. ஓகேவா?
அப்படி இல்லைனா இது ரெண்டுமே சேர்த்து பனிஷ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் என்டையர் சாப்டர். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான சாப்டர்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க் யூ.